ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் உடைய எல்பிஓ எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி 30க்கும் மேற்பட்ட மார்க் எடுக்கிறதுக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஃபேர்ஸ் கிளவுடில் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் கிடாவுக்கும் இந்த கோட் அப்ளிகேபிள். ஓகே, மே மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தாலும் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்கும். அப்கமிங் இந்த எல்பிஓ எக்ஸாமுக்கும் நம்ம ரெகுலராக கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேட்டர்னை பாருங்கள். ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ்ன்னு இருக்குல்ல, அப்படின்னாலே மேக்ஸிமம் பார்ட் உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ் தான் இருக்கும். அடுத்த ஸ்லைடில் எந்த டாப்பிக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும், நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், எது கேப்ஷனில் மேலோட்டமாக படிக்கணுன்ற வீடியோவை சொல்லுவோம். அண்டு இங்கே பாருங்கள், இது கொஸ்டின் மாடரேட்டாக ஈஸியாக தான் இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு க்ளூ பார்த்தீங்கன்னா 30% செக்ஷனல் கட் ஆஃப்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் 30% ஸ்கோர் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் மினிமம் அவங்க செட் பண்ணி ஆகணும். அப்போ தான் ஆஸ்பிரண்ட்ஸ் கரெக்டாக அந்த லெவலில் அவங்க தேவைப்படக்கூடிய அளவுக்கு பாஸ் பண்ண முடியும். ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க இந்த எக்ஸாமை பொறுத்தவரை. மேபி ஒரு 20+ மேலே ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கலாம். அதுக்கு மேலே எடுக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணுன்றதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ்னாலே சிலபஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கு பேங்கிங்கோடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு பேங்கிங்குடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஜென்ரல் பேங்கிங் எக்கனாமி அவேர்னஸில். ஓகேவா, நான் இப்போ உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு அஃபேர்ஸ் கிளவுட் பிளாட்ஃபார்மை எப்படி நீங்கள் இந்த மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பேங்கிங் அவேர்னஸ் ரொம்ப அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணும். 40 கொஸ்டின் இருக்குன்னா 15லேருந்து ஒரு 18 கொஸ்டின் நீங்கள் எடுக்கிற மாதிரியே இருக்கும். கேட்குறது 20 கிட்ட கேட்பாங்க, அதில் நீங்கள் எடுக்கிறதே 15லேருந்து 18 மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த டாபிக்ஸ் எல்லாம் சேர்ந்து பேங்கிங், ஃபினான்சியல், எக்கனாமி அவேர்னஸ், இது அஃபேர்ஸ் கிளவுடில் எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி அண்ட் அஃபேர்ஸ் கிளவுடில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கவர் பண்ணக்கூடியது என்னோட பொறுப்பு. ஓகேங்களா, அண்டு நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேட் நியூஸ் அண்ட் ஸ்கீம்ஸ், இந்த 3 விஷயங்கள்லேருந்து அடுத்த இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின் கவர் ஆகுதுன்னா இந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின் கவர் ஆகிரும். இந்த 3 பார்ட்லேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக டேட்டா சொல்கிறேன். ஓகேங்களா, ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த இண்டெக்ஸோ இல்லை ஸ்போர்ட்ஸோ அப்படி இல்லைனா அவார்டு, அப்பாயின்மெண்ட், ஆத்தர், அந்த மாதிரி நியூஸ்லாம், சம்மிட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நியூஸ். இதில் இருந்து மீதி இருக்கக்கூடிய 10லேருந்து 15 கொஸ்டின் கவர் பண்ணுவாங்க. இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இதில் ஒவ்வொரு டாப்பிக்லும் 5 கொஸ்டின் முன்ன பின்ன இருக்கும். ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் கண்டிப்பாக எக்ஸாம் 3லேருந்து 4 ஷிஃப்ட் நடக்கும். குறைஞ்சது 4 ஷிஃப்ட் நடக்கும். தமிழ்நாட்டுக்கு 6 ஷிஃப்ட் வர போக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப வெளியே தூக்கி போட வாய்ப்பு இருக்குது. மினிமம் 4 ஷிஃப்ட் நடக்கும் எக்ஸாமெல்லாம். அப்போ நீங்கள் இந்த பேங்கிங் அண்ட் ஸ்கீம்ஸ்லேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த 20 மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணி நடிச்சிடணும். அங்கேயே நீங்கள் ஒரு 15 மார்க் எடுத்துடணும். கேட்கக்கூடியது அவங்க 20 கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அக்யூரேட்டாக நான் சொல்லக்கூடிய மெத்தடில் படித்தா 15 மார்க் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நேஷ்னல், ஸ்டேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங், ஸ்போர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு அரௌண்டு 7 to 8 கொஸ்டின்ஸ் இருக்கும். அங்கே ஒரு 4 மார்க் நீங்கள் எடுத்தால் கூட உங்களோட ஸ்கோர் 19 ஆகிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக், டிஃபென்ஸ், அப்பாயின்மெண்ட்லாம் சேர்ந்து நீங்கள் ஒரு 5 to 6 மார்க் எடுத்தால் கூட உங்களுடைய ஸ்கோர் மினிமம் 25 ஆகிடும். உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்டடியிங் தாண்டி உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ரிவிஷன், இந்த ரிவிஷன் எவ்வளோ நீங்கள் குவாலிட்டியாக பண்ணிட்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அட்டெம்ப்ட் உங்களோடது மேக்ஸிமமாக இருக்கும். கன்ஃபியூஷன் இல்லாமல் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சரி வாங்க அந்த சோர்ஸஸ், எந்தெந்த சோர்ஸஸில் எக்ஸாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷனுக்குள்ளே போவோம். ஆஸ்பிரண்ட்ஸ் உங்களுக்கு பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம். இதிலிருந்து தான் இது வரைக்கும் பேங்க் எக்ஸாமில் கேட்டதில் அதிகமாக ரொம்பவும் நம்பகத்தன்மையான சோர்ஸஸ் என்னென்னா அது இதுதான், இந்த 3 சோர்ஸ் தான்.
ஓகேங்களா? இத தாண்டியும் நெறைய சோர்சஸ் இருக்கு. சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கிளியர் பண்ணவங்க சொன்ன சோர்ஸ் அஃபைர்ஸ் கிளவுட். இப்ப ரீசென்ட் டைம்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது ஸ்மார்ட் கிடா. அஃபைர்ஸ் கிளவுட் அண்ட் ஸ்மார்ட் கிடா தான். இது 2யுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டடி ஐக்யூ. ஸ்டடி ஐக்யூன்றது வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வாங்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அஃபைர்ஸ் கிளவுடும் ஸ்மார்ட் கிடாவும் பிடிஎஃப்ல படிக்கக்கூடிய ஜெராக்ஸ் போட்டு படிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது 2ம் நீங்க டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ண இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இந்த டாபிக் வெயிட்டேஜ் குடுத்து படிங்க. இந்த டாபிக் வெயிட்டேஜ் வேண்டாம். இந்த மாரி ஏசி அஃபைர்ஸ் கிளவுடோடைய மந்த்லி எக்ஸாம் பிடிஎஃப்பையோ, அடா கேப்சூலையோ, ஆம்பிசியஸ் பாபா கேப்சூலையோ எந்த கேப்சூல் அவைலபிளா இருக்கோ அந்த டாபிக்ஸ்லாம் அந்த இம்பார்ட்டன்ட் இல்லாத டாபிக்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனா, அந்த ஃபெசிலிட்டி ஸ்டடி ஐக்யூல இல்ல. டெய்லி மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஆல்டர்னேட்டிவ்க்கு நீங்க ஏதாச்சும் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஆனா, உங்களுடைய பேஸ் சோர்ஸ் அஃபைர்ஸ் கிளவுட் ஆர் ஸ்மார்ட் கிடா இருக்கும்போது, நீங்க டெய்லி படிக்கும்போதே இந்த டாபிக்கு வெயிட்டேஜ் அதிகமா குடுங்க. பேங்கிங், ஸ்கீம்ஸ் அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் நேஷனல் நியூஸ். பேங்கிங், ஸ்கீம்ஸ், நேஷனல் நியூஸும் இதுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த 3 விஷயங்களுக்கும் நீங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் டெய்லி படிக்கும்போதே குடுத்துட்டு வந்துடலாம். அப்புறம் அவங்களுடைய அஃபைர்ஸ் கிளவுடோடைய ஸ்டடி பிடிஎஃப் நான் அத சொல்றேன். ஓகேங்களா? அதுல தெளிவா படிக்கலாம். அப்படிதான் ஸ்மார்ட் கிடாவுக்கும். நீங்க இந்த 3 டாபிக் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் டெப்த்தாவும், கிளாரிட்டியோடும் அடிக்கடி தெளிவாவும் படிச்சுக்கிற பட்சத்துல, உங்களுக்கு மந்த்லி ரிவிஷன், வீக்லி ரிவிஷன் அப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்படி தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் ஏதாச்சும் ஒரு கேப்சூல் அஃபைர்ஸ் கிளவுட்ல மந்த்லி எக்ஸாம் பிடிஎஃப் போடுறாங்க. அந்த பிடிஎஃப்ல எடுத்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்டா கேப்சூல், ஆம்பிசியஸ் பாபா கேப்சூல் இல்லைன்னா அப்பர்ஜித் கேப்சூல் கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஃபார் ரிமைனிங் டாபிக். ஓகேங்களா? ஓகே. நீங்க இப்ப டெய்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல்ல டெய்லி மேலேருந்து குடுத்துட்டு வரோம். ஏப்ரல் மந்த்தையும் கவர் பண்ண போறோம். டாபிக் வைஸா ஏப்ரல் கவர் பண்ண போறோம். மே மந்த் நம்ம ஆல்ரெடி டே வைஸா குடுக்கிறத கன்டின்யூ பண்ண போறோம். இத நீங்க டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அஃபைர்ஸ் குள்ள படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் டெய்லி நம்ம வீடியோவ பார்த்துட்டு, நீங்க போயிட்டு பிடிஎஃப் ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படிங்கிறத இப்ப சொல்றேன். ஓகேங்களா? ஆஸ்பிரண்ட்ஸ் இது கரியர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல இருக்கக்கூடிய கன்டென்ட். அதே மாரி இது மைண்ட் மேப் என்று அழைக்கக்கூடிய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். டெய்லி ஸ்கூப்ன்னு சொல்லுவான். இந்த நியூஸ்ல உங்களுக்கு மைண்ட் மேப்ல போட்டு படிப்போம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். என்ன பாயிண்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுமோ அது இருக்கும். இத ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க டைரக்ட்டா என்ன பண்ணலாம்னா, கன்டென்ட்க்குள்ள போயிடலாம். இல்லன்னா நம்ம வீடியோ நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இதோடைய ரெக்ரூட்மென்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். டைரக்ட்டா நீங்க கன்டென்ட்க்குள்ள போயிட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நோட்ஸ் எடுக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ். நோட்ஸ் எடுக்க முடியாத ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா, நீங்க இந்த மைண்ட் மேப்ல ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு, இந்த இதுல இருக்கக்கூடிய டெய்லி கன்டென்ட் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய டெய்லி கன்டென்ட் அவங்க வெப்சைட்ல இருக்கக்கூடியதை விட எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ்லாம் நெறைய இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்கீம் இருக்கா? இந்த பிஆர்சின்னா என்ன? அத பத்தின டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிஏ ப்ரிப்பேர் பண்ணும்போது, புதுசா படிக்கும்போது அது கஷ்டமா ஃபீல் பண்ணும். நான் உங்களுக்கு வீடியோல ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மைண்ட் மேப் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல நீங்க ஒரு டைம் அது கோர் என்ன அப்படிங்கிறது பார்த்ததுக்கப்புறம் நீங்க அந்த சிஏ படிக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியாவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ பாருங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ படிங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில் கன்டென்ட் படிங்க. எனக்கு ரொம்ப அதிகமான மார்க் வேணாம். எனக்கு 2, 3 மார்க் அந்த அந்த ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டாட்டிக்ல வரக்கூடிய 2, 3 மார்க் வேண்டாம். இன் டெப்த்தா கேட்பாங்க இல்லையா? எனக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டான மார்க் வேணும் அப்படிங்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய டெய்லி சிஏ இருக்கு இல்லையா? டெய்லி சிஏ வீடியோ ஏப்ரல் மந்த்துக்கான மந்த்லி வீடியோவ பார்த்துட்டு, நீங்க டைரக்ட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ படிச்சுட்டு, வீக்லி பிடிஎஃப் கரண்ட் அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல வரக்கூடிய வீக்லி சிஏ பிடிஎஃப்ப நீங்க ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்க. இந்த மாரி வீக்லி பிடிஎஃப்ப ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப்ப நீங்க கோ த்ரூ பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டாபிக்குக்கும் பண்ணணும். ஆனா, பர்ட்டிகுலரா பேங்கிங் அவேர்னஸ்க்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அஃபேர்ஸ் கிளவுட் கரியர்ஸ் கிளவுட் வெப்சைட் இது. இந்த வெப்சைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பேங்கிங் அவேர்னஸ்க்குன்னே ஒரு தனி பார்ட் இருக்கும். அதுல இந்த Q&A பிடிஎஃப் இருக்கு இல்லையா? இந்த Q&A பிடிஎஃப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய கன்டென்ட் 3 பார்ட்டா இருக்கும். இதுல கன்டென்ட் இருக்கும்.
Q&A பேங்கிங்க்கான Q&A ஓகேங்களா? பேங்கிங் மட்டும் இருக்கக்கூடிய மந்த்லி Q&A பிடிஎஃப் இதில இருக்கும். அத நீங்க படிச்சுட்டு ஓகேங்களா? தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாட்டிக்கான Q&A இருக்கும். அது உங்களுக்கு நான் ஆப்ஷனலா விடுறேன். அது அந்த இதில இருக்கக்கூடிய 3வது பார்ட்டான ஸ்டாட்டிக் Q&A கூட நீங்க மேலோட்டமா பார்க்கலாம். பட் ஆனா, செகண்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய பேங்கிங் Q&A ரொம்ப 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 முக்கியம். இந்த எக்ஸாம்ல அரவுண்ட் 12 to 13 மார்க் அந்த கொஸ்டின் இந்த பிடிஎஃப்ல லாஸ்ட் 4 மந்த் படிச்சா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 4 ஷிஃப்ட்ல எக்ஸாம் நடக்குதுன்னா, அதில 2, 3 ஷிஃப்ட் ஈஸியா 12 மார்க் எடுக்கிற மாரி தான் இந்த பேப்பர்ல கேட்பாங்க. இந்த டாபிக் அவ்வளோ முக்கியம். ஓகேங்களா? இத படிச்சு முடிச்சுட்டு ஒரு 10 டேஸ் ஆஃப்டர் தட் இந்த ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, டெய்லி படிக்கிறீங்க, வீக்லி படிக்கிறீங்க, மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப்ல படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த Q&A பிராக்டிஸ் பண்ணிட்டு, தென் பேங்கிங்க்காகவே இருக்கக்கூடிய பார்ட் 1, பார்ட் 2 குவிஸஸ அட்டெண்ட் பண்ணுங்க. இத அட்டெண்ட் பண்றதுனால எந்த கொஸ்டின்ல நீங்க கன்ஃப்யூஷன் ஆகுறீங்க, எந்த கொஸ்டின்ல உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். உடனே Q&A பிடிஎஃப் படிச்சுட்டு குவிஸ் அட்டெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு 1 வீக் ஆச்சு கேப் விட்டுட்டு படிக்கிற பட்சத்தில, நீங்க ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகும். அதே மாதிரி நீங்க எந்த கொஸ்டின் உங்களுக்கு மறந்திருக்கு, எதுல பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கணும். எந்த ஸ்கீமுக்கு எந்த பேங்க் அப்படிங்கிற கன்ஃப்யூஷன் வரும் இல்லையா? அந்த கன்ஃப்யூஷன் ரியல் டைம்ல உங்களுக்கு வரும். அப்ப நீங்க எந்த கொஸ்டினுக்கு அந்த கன்ஃப்யூஷன் வந்துச்சோ, அத நீங்க கரெக்ஷன் பார்க்கும்போது தெளிவா மைண்ட்ல பதிஞ்சிரும். இப்படி தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். டெய்லி நம்ம வீடியோ பார்க்கலாம். அப்படி இல்லன்னா மைண்ட் மேப் பிடிஎஃப் படிக்கலாம். படிச்சுட்டு கன்டென்ட் படிக்கிறீங்க. வீக்லி பிடிஎஃப் படிக்கிறீங்க. மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப் ஆர் ஸ்டடி பிடிஎஃப் நீங்க எதோ ஒண்ணாலும் ஓகே தான். உங்களுடைய டைம் அவைலபிலிட்டிய பொறுத்து மந்த்லி படிக்கிறீங்க. தென் பேங்கிங்க்காக ஸ்பெஷல் ஃபோக்கஸா இந்த பிடிஎஃப் எடுத்து கன்டென்ட் படிக்க டைம் இருந்தா கன்டென்ட் படிங்க. இல்லன்னா Q&A பிடிஎஃப் படிச்சுட்டு இந்த 2 பார்ட் உடைய குவிஸும் போடுறீங்க. ஓகேங்களா? இந்த 2 பார்ட் சேர்த்து அரவுண்ட் 150 குவிஸஸ் இருக்கும். ஃபார் 80 கன்டென்ட் 80 to 90 கன்டென்ட்க்கு. அதில மீதி இருக்கக்கூடிய அந்த 60 to 70 கொஸ்டின் என்னன்னா, இந்த Q&A பிடிஎஃப்ல வரக்கூடிய ஸ்டாட்டிக் பார்ட் தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ற பட்சத்தில உங்களுடைய ஸ்கோர் மேக்ஸிமைஸ் ஆகும். சக்சஸ் ஆன நெறைய பேருடைய ஃபார்முலா தான் இது. இந்த மெத்தட்ல அட்டெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய ஸ்கோர் அதிகமா தான் வரும். நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு எக்ஸாமுக்கு. இந்த எக்ஸாமுக்கு எல்பிஓ எக்ஸாம் 3 மந்த்ஸ்க்கு இத ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அப்கமிங் எக்ஸாமுக்கு நீங்க இந்த லாஜிக்க அப்ளை பண்ணலாமா, வேணாமான்னு உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கும். அண்ட் ஒருவேளை சிஏ கஷ்டமா கேட்டா கூட, மத்த ஆஸ்பிரண்ட்ஸ விட நீங்க டிஃபரன்ஸ் அதிகமா இருக்க முடியும். நான் என்ன சொன்னேன், 30 மார்க் எடுக்கிறது எப்படின்னு தான் வீடியோ போட்டேன். 30 மார்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு பேப்பர் இருந்தா, கண்டிப்பா இந்த மெத்தட அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களால எடுக்க முடியும். பாசிபிள் தான் இந்த எக்ஸாமுக்கு. மத்த எக்ஸாம் கிடையாது. இங்க 30% அவங்க ஆல்ரெடி செக்ஷனல் கட் ஆஃப் குடுத்துருக்கிறதுனால, கொஸ்டின் பேப்பர் அவ்வளவு கஷ்டமா கேட்க முடியாது. கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டா கூட நார்மலைஸ் பண்ணி உங்களுடைய பாசிபிள் ஸ்கோர் அரவுண்ட் 25லிருந்து 30க்குள்ள கொண்டு வர அளவுக்கு பேப்பர் மாடரேட் டூ ஈஸியா தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன்ல. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில, இந்த மாரி ப்ரிப்பேர் பண்ணா, நிச்சயமா நீங்க 25 to 30 மார்க் எடுக்க முடியும். இதே மாதிரி நீங்க ரெகுலரா ஃபார் 4 மந்த்ஸ்க்காச்சும் படிக்கணும். ஓகே. மார்ச், ஏப்ரல், மே ஆல்ரெடி மார்ச், ஏப்ரல் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. சில பேர் மார்ச் வரை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஃபார் எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம். இப்போ ஏப்ரல், மே மாசத்த தான் நீங்க கவர் பண்ண வேண்டியிருக்கும். ஜூன் மாசத்துல எக்ஸாம் டேட்ட டிபெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வீக் படிக்கணுமா, செகண்ட் வீக் படிக்கணுமான்றத நான் ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றேன். ஆனா உங்களுக்கு தேவையான டெய்லி கன்டென்ட்டும், ஏப்ரல் மந்தோடைய பேங்கிங் அண்ட் மத்த டாபிக்ஸ் உடைய கன்டென்ட்டும் நான் உங்களுக்கு புரொவைட் பண்ண போறேன். அஃபேர்ஸ் கிளவுட்ல போய் அத ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மார்ச், ஏப்ரல், மே மாசத்துக்கான மந்த்லி பிடிஎஃப் கரைச்சு குடிச்சிருங்க. அதே மாதிரி மந்த்லி பேங்கிங் Q&A பிடிஎஃப் கரைச்சு குடிச்சிருங்க. இந்த குவிஸஸ அட்டெண்ட் பண்ணிருங்க. அண்ட் டெய்லி சிஏ படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ட நான் மிஸ் பண்ணிட்டேன். டெய்லி நம்ம வீடியோ பார்க்குறீங்க. டே 1 இன்னைக்கு டே 1 உடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா, நாளைக்கு போயிட்டு அத டே 2ல என்ன பண்ணணும்னா, இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய குவிஸஸ் அட்டெண்ட் பண்ணணும். பாருங்க. டெய்லி இருக்கு இல்லையா? இந்த குவிஸ் அட்டெண்ட் பண்ணணும்.
இந்த குவிஸ்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுற பட்சத்தில் இங்கே இருக்குது பாருங்கள் குவிஸ்ஸு இன்டெப்த் குவிஸ் இல்லை சிஏ குவிஸ்ன்னு இருக்குது. இந்த சிஏ குவிஸ்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால இன்னொரு டைம் நீங்கள் ரிவிஷன் டெய்லி நம்ம வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் அப்புறம் கண்டென்ட் ரீட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் மறுநாள் குவிஸில் ரிவைஸ் பண்ணுறீங்க, வீக்லி ரிவைஸ் பண்ணுறீங்க, மந்த்லி ரிவைஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைனலாக எக்ஸாம் பிடிஎஃப் கேப்ஸில் எடுத்து ரிவைஸ் பண்ண போகிறீங்க. பர்டிகுலராக ஸ்பெஷல் ஃபோக்கஸ்டாக திருப்பி மந்த்லி பிடிஎஃப் எடுத்து நேஷ்னல் பேங்கிங் அண்டு ஸ்கீம்ஸை ரிவைஸ் பண்ண போகிறீங்க. இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணியும் உங்களால் மார்க் எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. இவ்வளோ டைம் ரிவைஸ் பண்ணால் ஷூர் ஷார்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு என்ன சிஏக்கு, என்ன பேங்க், எந்த ஸ்கீமுக்கு, எந்த ஸ்டேட், எல்லா விதமான டேட்டாவும் அக்யூரேட்டாக உங்களுக்கு ஞாபகம் வரும். எக்ஸாம் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிட்டு வரலாம். இவ்வளோ பண்ணுறதுக்கு டைம் இருக்கா? இருக்குது. அதுக்கு நீங்கள் டைம் ப்ராப்பராக சேவ் பண்ணணும். பர் டே கொஷினுக்கு இப்போ நம்ம 30 மினிட்ஸ் கிளாஸ் எடுக்கிறோம், ஓகேங்களா? நீங்கள் 30 மினிட்ஸ் போயிட்டு ரீட் அவுட் பண்ண ஒரு டைம். ஸோ டெய்லி சிஏக்கு 1 ஹவர் ஒதுக்கிடுங்க. வீக்லி சிஏ படிக்க 1 to 1.5 ஹவர்ஸ் ஒதுக்கிடுங்க. ஸோ டோட்டலி 2லேருந்து 2.5 ஹவர்ஸ் பர் மந்த் பர் டே நீங்கள் சிஏக்கு ஒதுக்க வேண்டியிருக்கும். 2லேருந்து 2.5. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி கவர் பண்ணாதவங்க, மார்ச் ஏப்ரல் கவர் பண்ணாதவங்க குறைஞ்சது 2.5லேருந்து 3 ஹவர்ஸே தேவைப்படும். 3 ஹவர்ஸே தேவைப்படும். இது டைரக்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறதே மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தான். அப்படிங்கும்போது 3 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் 1 ஹவர் ஃபார் டெய்லி சிஏ. நம்ம வீடியோ பார்க்க 1/2 ஹவர், நீங்கள் கண்டென்ட் ரீட் பண்ண 1/2 ஹவர். இவ்வளோ தான் டெய்லி சிஏக்கு. மறுநாள் குவிஸ் போட அது ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். மீதி இருக்கக்கூடிய 1 ஹவர் 40 மினிட்ஸுக்கு ப்ரீவியஸ் மந்த்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அதை நீங்கள் டெப்த்தாக படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, அதை நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி கேப்ஸ்லாச்சும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ப்ராப்பராக இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். வீக்லி பிடிஎஃப், குவிஸ்ஸு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மந்த்லி பாக்கெட் பிடிஎஃப், ஸ்பெஷல் டாபிக்ஸ் எடுத்து எகைன் மந்த்லி பிடிஎஃப்பில் ரிவைஸ் பண்ணிவிட்டு பேங்கிங் குவிஸ்ஸை எடுக்கணும். இதை நீங்கள் பண்ணால் டெஃபினெட்லி கன்ஃபியூஷன் இல்லாமல் சிஏவை எக்ஸாமில் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. நீங்கள் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ஸ்மார்ட் கிடா வெப்சைட்லேயும் இந்த கூப்பன் கூட அக்செப்டபிள். பட் ஸ்மார்ட் கிடா வெப்சைட்டில் நீங்கள் கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ண குவிஸஸ், மார்க் டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி கொண்டு வரக்கூடிய சிஏக்கும் வீக்லி மந்த்லி கொண்டு வரக்கூடிய சிஏக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.